ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். மிக அருமையான வேத வசனம். இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் கூட நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேக நேரங்களில் ஒவ்வொரு நாளிலும் நாம் அநேக காரியங்களை தேவனிடத்தில் கேட்கிறோம், அதை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நாம் ஒவ்வொருவரும் தேவனில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், தேவன் நம்மில் இருக்க வேண்டும். இதுதான் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இந்த வேதத்தில் இருக்கிறது. அந்த வார்த்தைகளில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் நம் வேத வசனத்தை வாசித்து அதன்படி செய்யும்போது நம் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க முடியும். ஒவ்வொரு வசனத்திற்கும் நாம் கீழ்ப்படியும் போது நாம் அந்த வார்த்தைகளில் நிலைத்திருக்கிறோம். அதுபோல் இந்த வசனத்தில் சொல்லிய பிரகாரம் நாம் தேவனுடைய வார்த்தைகளிலும் நிலைத்திருக்கும்போது அவர் நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். நாம் எதையெல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோம் என்று அநேக கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்கும் போது தான் நாம் எதை தேவனிடத்தில் கேட்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் அநேக கட்டளைகளை இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற தேவன் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். அதை ஒவ்வொன்றையும் நாம் கேட்டு வாசித்து அதன்படி நடக்கும்போது மெய்யாகவே நாம் அந்த வார்த்தைகளில் நிலைத்திருக்க முடியும். அதை நிலைத்திருக்கும் போது தான் நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்க நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே நாம் தேவனிடத்தில் கேட்கிற காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறோமோ அந்த காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால் ஒவ்வொரு நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருப்பதற்கு நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய வார்த்தைகள் என்ன சொல்கிறதோ அதன்படி நடக்கும்போது மெய்யாகவே நாம் கேட்கிற காரியத்தை தேவன் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னும் வேதவசனம் அநேக இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கும்போது அது உங்களுக்கு அளிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் தேவனிடத்தில் கேட்கிற காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து அதில் நிலைத்திருக்கும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கேட்கிற எல்லா காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நாம் கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருப்போம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய வார்த்தையில் நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக நாங்கள் கேட்கிற காரியத்தை உம்மிடத்தில் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையில் நான் நிலைத்திருக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் முயற்சிகள் எடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மிடத்தில் இருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.